அன்பார்ந்த விவசாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஆக்கா வீரப்பன். நான் இப்போ அக்ஷரா அக்ரிடெக் என்ற நிறுவனத்தில் நம்ம தொடங்கி கிட்டத்தட்ட 10 வருஷமாக விவசாய கருவிகள், மிஷினு, டிரான்ஸ்பிளான்டர், இந்த ஜார்ஜ் மேஜோன்ற கம்பெனியோட சேல்ஸ் பண்ணுற நிறுவனத்தை நடத்திருக்கிறோம். இப்போ நம்ம பண்ணின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெல் நடுற மிஷின், டிரான்ஸ்பிளான்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நெல் நடுற மிஷின், சேடை ஓட்டுற பவர் டில்லர், பவர் வீடர், இந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம கொண்டாந்து இங்கே லான்ச் பண்ணி இந்த பகுதியில் பண்ணும்போது நல்லாவே போய் நிற்குது. இப்போ விவசாயிகளுக்கு இப்போ நம்ம மற்ற வெளிநாட்டுகள்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. இப்போ உள்நாட்டில் ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக இளைய தலைமுறை, இப்போ புதுசாக வர தலைமுறைக்கு விவசாயம் என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த எப்படி பண்ணுறதுன்ற ஐடியா தெரியல. எல்லாமே என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாய குடும்பத்தில் இருந்தால் விவசாயம் பண்ணுறது கஷ்டம், அந்த கஷ்டத்தில் நம்ம பிள்ளைங்களை நம்ம படுற இந்த சேத்துல இறங்கி இதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப உழைச்சி வேர்வெல்லாம் விட்டு நம்ம உடம்புலாம் வீணாக போகிறது, நம்ம பிள்ளைங்களை அந்த ஸ்டேஜுக்கு விடக்கூடாதுன்றது ஒரு தலைமுறை ஒரு ஸ்டேஜுக்கு நின்று போச்சு. அதே ஸ்டேஜில் தான் நானும் வந்தேன். எங்கள் தாத்தாவெல்லாம் படிக்க வச்சார், போனார். நான் கடைசியாக நான் ஒரு லெவலுக்கு ஒரு +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கே வந்துட்டு விவசாயம் பண்ணணும், டிராக்டர் அந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணிக்கின்னு இருக்கும்போது சரி இந்த மிஷினரிஸ்லாம் விற்கணுன்ற எண்ணத்தில் பண்ணும்போது இப்போ உள்ள தலைமுறைக்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு உள்ள மிஷினரிஸில் நாம் சார்ஜ் மேஜோ, இதுதான் மிஷின். இதில் வர பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்டர், அடுத்தது இது பவர் டில்லர், பவர் வீடர், இப்படி பல மாடல் மிஷினரிஸ் இருக்குது. இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் நல்ல மற்ற மிஷினை காட்டிலும் இது கொஞ்சம் எந்த ஸ்டெப்பில் நமக்கு தேவையான அளவில் நாற்று எடுத்து நடுறோமோ அந்த செட்டப் பண்ணோம்னா கரெக்டாக நெட்னு வரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த இடைவெளி டிஸ்டன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ உள்ள டெக்னாலஜி பிரகாரம் ஓல்டு கம்பெனி எமகான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எமகா GK100ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி நிறைய 2 வீலர் ஓட்டத்தை பார்த்துருப்பீங்க. அதனுடைய இன்ஜினே போட்ட ஒரு வண்டி சார்ஜ் மேஜோ. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய சேல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு அண்டு பாண்டி. நம்ம அட்ரஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா அக்ரிடெக் திண்டிவனத்தில் பாண்டி மெயின் ரோடு, திண்டிவனம் டு பாண்டி ரோடு போகும்போது மெயின் ரோட்டில் சரஸ்வதி பெட்ரோல் பங்க், அங்கே தான் நம்ம இதை வச்சு பண்ணின்னு இருக்கிறோம் இந்த நிறுவனத்தை. இந்த நிறுவனத்தில் இப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக நம்ம சக்ஸஸாக அந்த மிஷினை கொடுத்து நல்லா விவசாயிகள் நல்லா பேர் இருக்குது. விவசாயிகள் நிறைய இது வேணும், இதை நிறைய பண்ணுறேன் இதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனியில் நம்ம பார்த்தோம்னா சார்ஜ் மேஜோவில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம கேட்ட 24 ஹவர்ஸில் எனக்கு ரீச் ஆகி போகுது. அதான் இதில் கூட ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் அது கம்பெனிலாம் கேட்டால் சில கம்பெனி போட்டால் பூனேலேருந்து வரதுக்கு 2 டேஸ் டைம் மாதிரி 4 டேஸ் ஆகும். இது சென்னையிலே இருக்கிறதால எனக்கு சீக்கிரமாக 24 ஹவர்ஸ்லேயே சேர்ந்து போகுது. இப்போ காலையில் கொடுத்தா சாயந்தரம் ஒரு டைமில் 12 ஹவர்ஸில் கிடைக்குது. அதில் ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, அதில் நல்லா ஜென்யூனாக பண்ணி தராங்க. ரெண்டாவது சர்வீஸ், ஏதாவது இஷ்யூ வந்தால் ஸ்பாட்லேயே மெக்கானிக் அனுப்பிச்சு அதை அங்கே ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ டிரான்ஸ்பிளான்டர் மெக்கானிக்னா இப்போ சர்வீஸ் பார்த்தா நம்ம பண்ணுறது டிரான்ஸ்பிளான்டரு அந்த ஸ்பீல்டிலே தான் நிற்கும், அந்த சேத்துலேயே நிற்கும். சேத்துலேயே இறங்கி அதை அவுத்து பார்த்து அதை சரி பண்ணி கொடுக்குற வேலை கரெக்டாக கம்பெனி சார்ஜ் மேஜோ கம்பெனி பண்ணி கொடுத்துறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல் நல்ல ஒர்த்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேல் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா பவர் டில்லர் சேத்துல தான் ஓடும். அந்த ப்ராப்ளம் வந்தால் கூட அதையும் சரி பண்ணி கொடுத்துறாங்க. பவர் வீடர் நார்மல், அதுவும் அதே மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ பவர் வீடர், பவர் டில்லர், டிரான்ஸ்பிளான்டர், ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர், இது 3மே நல்ல சக்ஸஸாக நமக்கு சர்வீஸ் டீம் பக்கா பண்ணி தராங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் அதே மாதிரி நல்ல ஒர்த்தபிள் சீக்கிரமாக கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் நம்ம பிரேக் பண்ணுறதில்ல. இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டம் ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அந்த கால் கிடைக்கிறது இன்றைக்கி ஃபால்ட்டுன்னா சாயந்தரத்துக்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்குறதுல கம்பெனி சப்போர்ட் இருக்குது. அதில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். நாளைக்கு இன்றைக்கி நெல் நடுறது நிற்கிதுன்னா நாளைக்கு உள்ளே கூட அது அந்த மாதிரி 1 டேஸ் கேப் இல்லாமல் பண்ணித்தரோம். அது கம்பெனி சார்ஜ் மேட்ச் எங்களுக்கு பண்ணுறதால ரொம்ப டீலர் டு கம்பெனி டு கஸ்டமர், இப்படி கான்செப்டில் நல்ல சக்ஸஸாக போயின்னுக்குது. அதனால் வேண்டி நாம் எல்லாம் சார்ஜ் மேஜோ வாங்கி பயன்பெறுவோம். விவசாயிகள் மத்தியில் இது நல்ல ஒரு இப்போ மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இன்னொன்று பார்த்தா நமக்கு பேனர் வச்சு ஒரு பிளேஸ், முக்கியமான பிளேஸுக்கு பேனரு சப்போர்ட்டு, அப்புறம் அந்த வண்டியோட பேம்ப்ளெட் சப்போர்ட்டு. இப்போ பேம்ப்ளெட்லாம் 20,000 கிட்ட இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க.
எல்லா வகையிலையும் டிஜிட்டல் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, அவங்க எங்கே நமக்கு கூப்பிட்டாலும் அந்த நேரத்தில் மார்க்கெட்டிங்கில் வந்து கரெக்டான ஒரு இதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி தராங்க. விவசாய சொந்தங்களுக்கு நான் இறுதியாக என்ன சொல்ல வரேன்னா, சார்ஜ் மேஜோ கம்பெனியுடைய ப்ராடக்ட்லாம் இருக்குது, முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் அதை வாங்கணுன்னீங்கன்னா இப்போ வாங்க வேண்டிய சரியான தருணம். இந்த டைமில் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து தை பிறந்தா வழி பிறக்கணுவாங்க. இப்போ பொங்கல் வரப்போகுது, வாங்கி பயன்பெறுங்க. தமிழகம் மற்றும் புதுவையில் நம்ம ஷோரூம் இருக்குது. இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் நம்ம இங்கே வந்து திண்டிவனத்தில் இருக்குது, பாண்டிச்சேரியில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் இருக்குது. வாங்கி பயன்பெறுங்க, வாங்கி பயன்பெறலாம். உங்களுக்கு சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு எல்லா வகையான சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.